ஒரு ஹைலைட்டரை வரைகிறார். உங்களை ஹைலைட் பண்றாரு. அவரை ஹைலைட் பண்ணி காமிச்சிங்களா, உங்களை அவரு ஹைலைட் பண்றார். தனியா தெரிவிங்க. சில நேரம் நம்ம சில காரியங்கள்ல, சில லெட்டரா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது பத்திரங்களா இருக்கட்டும், ஒரு ஹைலைட்டர் உண்டு தெரியுமா? இன்றைக்கு ஆராதனையில உங்க மேல ஒரு ஹைலைட்டர், உங்களை ஹைலைட் பண்ணி காண்பிக்கிற ஒரு ஹைலைட்டர் உங்க மேல அப்படியே போடப்படுகிறது. எந்த காரியத்தில் நீங்க இருக்கீங்களோ, ஏன்னா இப்ப நீங்க எந்த காரியத்தினாலும் எடுங்க, அதுல நீங்க மட்டுமா இருப்பீங்க? உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, 100 பேர் இருக்கலாங்க. நீங்க இருக்கிற காரியத்துல நீங்க வேற மாதிரி தெரிவிங்க. நீங்க கொஞ்சம் உயரமா தெரிவிங்க, நீங்க மகிமையா தெரிவிங்க. உங்களுடைய வியாபாரங்கள்ல, உங்களுடைய ஹோட்டல், உங்களுடைய கடைகள், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய குடும்பம், அது பிரித்தெடுக்கப்பட்டதாய், அது வித்தியாசம் உள்ளதாய், அப்படி பார்த்தா துண்டா தெரிகிற மாதிரி. ஆமா, இன்னும் கொஞ்சம் குண்டா தெரிகிற மாதிரியும். யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் எனக்கு இடம் வேணும்னு நினைக்கிறீங்களோ பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு முகக்கலை, ஒரு புஷ்டியை, ஹோப். யாருக்கு எடை கொஞ்சம் குறையணும்னு நினைக்கிறீங்களோ ரிசீவ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால். இயல்புக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவ ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையிலே செய்கிறவராய் இருக்கிறார். ஹோ ராபா சேக்கரே. படிக்கிற பிள்ளைங்க உங்களே மாறி உங்க கிளாஸ்ல 30 பேர் இருக்கலாம். நான் அபிஷேகமாய், நான் தேவன் கொடுத்த அதிகாரத்தின்படி டிக்ளேர் பண்றேன், உங்க மேல தேவன் ஒரு ஹைலைட்டரை வரைகிறார். நீங்க 30 பேர்ல தனியாய் தெரிவீர்கள். ஓ ஹalleluya. கூட்டத்தோடு கூட்டமா இருக்க மாட்டீங்க. ஓ thank you Jesus. இன்னும் நான் நல்லா சொல்ல போறேன். நீங்க இருக்கிற இடத்தின்படி கிடையாதுங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்க ஹைலைட்டா தெரிவிங்க. நீங்க சில நேரம் போத்திவார் வீட்டில் இருந்த மாதிரி இருக்கலாம், அங்கேயும் கொஞ்சம் ஹைலைட்டா தான் தெரிவிங்க. ஆமா, அடிமை மாறி வேலைக்காரமா இருக்கலாம், வேற மாதிரி கையை தட்டணும். நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஒரு எஜமானின் அபிஷேகம், ஒரு தலைவனின் அபிஷேகம். எஸ், ஆமென் ஆமென். நீங்க இருக்கிற இடம் வேணா வேறையா இருக்கலாம், ஆனா அந்த இடத்துலயும் தேவ தயவு, தேவ கிருபை, தேவன் உங்களோட இருக்கிறதுனால உங்களுக்குள்ள உங்களை தனியாய் காண்பிக்கிற ஒரு அபிஷேகம் எப்போ உங்கள்ட்ட வேலை பார்த்துட்டே இருக்கும்.